வணக்கம். போலீஸ் துறை ஒரு சில விஷயங்கள தங்களுக்குள்ள ரீஃபார்ம் பண்ணிக்கணும். இது சட்டப்படியான ரீஃபார்ம்லாம் பண்ண முடியாது. ஏன்னா, சட்டம் ஒரு ஃபார்முலா ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிருக்கு. ஆனா, போலீஸ் பிராக்டிஸிங்கிறது நீங்க போலீஸ் காலேஜ்ல நீங்க ஒரு சில விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா, நீங்க ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன? சுதந்திர இந்தியாவுல சட்டத்த நம்ம பொதுவான ஒரு வழி, ஒரே வழிமுறையில போகணும். அப்போ தனி மனித உரிமையை காப்பாத்துறது, உடைமையை காப்பாத்துறது, அ இதெல்லாம் செயல்படுத்தணும்னா, நம்ம கொஞ்சம் இத நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு அமைப்பு தேவைன்னு தான் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? நீங்க போட்டிருக்க உங்க காவல்துறையில ஒருத்தரும் போட்டிருக்க சீருடை மக்கள் வரி பணத்துல குடுக்கப்படுறது. ஷூ, சாக்ஸ் வரையும். உங்களுக்கு சம்பளம் மக்கள் வரி பணத்துல குடுக்கக்கூடியது. உங்க இத ஏற்படுத்தணுங்கிறதே மக்கள் அதிகாரம் குடுத்து தான் ஏற்படுது. நீங்களும் மக்கள்ல ஒரு ஆளு தான். சரிங்களா? நீங்க ஒண்ணும் பரப்பிரம்மம்லாம் கிடையாது. சர்வாதிகாரம் பெற்றம்லாம் கிடையாது. நீங்க மக்கள்ல ஒரு ஆளு. சரிங்களா? ஒரு பரீட்சை எழுதியோ, இல்ல ஏதோ ஒரு வழிமுறையில போய் நீங்க அந்த யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டீங்க. உங்க வேலைய செய்றீங்க. உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலைய செய்யணும், செய்யறீங்க. சரிங்களா? ஆனா, உங்களோட செயல்பாடு வர வர அந்த அப் டூ த மார்க்ல இல்ல. தரம் தாழ்ந்து போகுது. தரம் தாழ்ந்து போகுது. சட்டத்த நிர்வகிக்கக்கூடிய கோர்ட்டும், அத ஒழுங்கு பண்ணக்கூடிய காவல்துறையும் கெட்டுச்சுன்னா, இந்த நாடு சொமாலியா மாரி ஆயிரும். ம். நாளைக்கு உங்க தலைமுறை இருக்குல்ல, இன்னைக்கு நீங்க யூனிஃபார்ம் மாட்டிருப்பீங்க. இது என்னது? பாரம்பரியமா நீங்களே காவலரா இருந்துறீங்க. உங்க எதிர்கால தலைமுறைகளும் சொமாலியா மாரி நான் ஒரு நாட்டுல வாழணுங்கிறது விரும்புறீங்களா? ஆப்கானிஸ்தான் மாரி ஒரு நாட்டுல வாழணும்னு விரும்புறீங்களா? ம். ஒரு விஷயத்த பாதுகாக்கிறதுக்கு தானே உங்கள வச்சிருக்காங்க. நம்ம அதே செய்றோங்கிறத உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புறேன். உலக சண்டை முடிஞ்சவனா 1919ல ஜாலியன் வாலாபாக்ல நடந்த ஒரு நிகழ்வு. சரிங்களா? அங்க நம்ம உலக சண்டை முடிஞ்ச உடனே சுதந்திரம் தரேன்னு சொல்லிட்டு தான் சுதந்திரம் குடுப்பாய்ங்கன்னு நம்பி லட்சக்கணக்கில பிரிட்டிஷ் சார்பா ஜெர்மனிய எதிர்த்து போராட போனாங்க நம்ம மக்கள். சுதந்திர போராட்ட தியாகிகள் உயிர குடுத்தான். எதுக்காக போய் அவனுக்கு ஏன் பிரான்ஸை காப்பாற்றணும், இங்கிலாண்டை காப்பாற்றணும்? நம்மளே இங்க அடிமையால இருக்கிறோம். ஆனா இத பண்ணாவது இந்த மண்ணுக்கு சுதந்திரம் கிடைக்கும், நம்மளை நாமே ஆட்சி பண்ணுவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல போய் எங்கெங்கேயோ செத்து அவனோட மார்டல் ரிமைன்ஸ்லாம் அங்கேயே இருக்கு. எங்கன செத்தானா அங்கனே புதைச்சு வச்சு ஒரு குச்சை நட்டு வச்சிருக்கான். அவ்வளவுதான். இந்த நாட்டுக்காக போராடினவன் அந்த 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 எலும்பு கூட இங்கே வரல புதைக்க. ஸோ இதுல ஏமாத்தப்பட்டதுனால ஒரு சின்ன சின்ன போராட்டம் அங்கங்க நடக்கும்போது தான் அப்போ அமிர்தசரஸ்ல போராட்டம் நடத்துறதுக்கு உரிமை இது அனுமதி கேட்டு அந்த சிட்டியோட டெபுட்டி கமிஷனர் மாயில் இர்வின் அவரோட வீட்டுக்கு மனு கொடுக்கறதுக்கு போறாங்க. போனவங்கல்ல அந்த பிரிட்டிஷ் போலீஸ் சுட்டி 8 பேர் செத்து போயிடும். இந்த கோவத்துல அங்க இருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் 3 பேரை நம்மளால அடிச்சு கொண்டாடுறோம். அங்க இருந்த பள்ளியில வேலை செஞ்ச வெள்ளைக்கார ஒரு டீச்சர், ஒரு ஒரு பொம்பளை டீச்சரை அடிச்சு போடுறாங்க. இதனால அந்த சிட்டி முழுவதுமே ஊரடங்கு. இங்கிலாந்துல எல்லாம் அந்த ஒரு டீச்சர் அடிச்சதுனால இந்தியாவுல வெள்ளைக்கார பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பெரிய புறப்பகண்டா. அப்போ பஞ்சாபோட கவர்னர் மைக்கேல் ஓட்வயர் ஊரடங்கு போடுறாப்புல. ஸோ அதுக்காக தான் அந்த லெப்டினன்ட் ஜெனரல் டயரை அங்க கொண்டுட்டு வர்றாப்புல, பாதுகாப்பை சீர்படுத்தணும் அப்படின்னு. ஏன்னா வெள்ளைக்காரங்களை அட்டாக் பண்றாங்க அப்படின்னு. அவன் இனத்தை பாதுகாக்கிறதுக்காக செய்யல. சரிங்களா? இந்த 8 பேர் மரணத்தை அதுக்கு நீதி வேண்டி ஒரு போராட்டம் வேணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணதான் அந்த ஜாலியன் வாலாபாக். ஒரு கிரவுண்டு 5 பாதை, அதுக்குள்ள போராடுறதுக்கு இல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிட்டான். அப்ப ஜெனரல் டயர் அந்த மெயின் கேட்ல நின்று துப்பாக்கி வச்சு எல்லாரையும் சுடுங்கடான்ட்டான். ஒரு 200 லட்சம் பேர் துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி செத்ததா பிரிட்டிஷ் ரெக்கார்டு சொல்லுது.
இந்திய வரலாறு 2000 பேருக்கு மேல செத்தான். ஏன்னா அவன் வந்து அந்த மிதிப்பட்டு செத்தவன், போறதுக்கு வழி இல்ல. வெளியே போறதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல. ஓப்பன் கிரவுண்ட், இவன் மதில் சுவர்ல இருந்து சொல்றான். அப்போ அதுல அடிபட்டு செத்தவன், மிதிப்பட்டு செத்தவன், அங்க இருந்த ஒரு கிணம், குடி தண்ணிக்கா உள்ள கிணம், அதுக்குள்ள தப்பிக்கிறதுக்கா போய் விழுந்து ஒருத்தன் மேல ஒருத்தன் விழுந்து செத்தவன் 2000 பேருக்கு மேல இந்திய வரலாறு சொல்லுது. சுதந்திரம் இல்லாத நாட்டுல அடுத்த நாட்டு காவலர்கள் பண்ண வேலை அது. சரிங்களா? உங்களுக்கு அது தப்புன்னு தெரியுது இல்ல? உங்களுக்கு அது தப்புன்னு தானே தெரியுது. அதை தானே நீங்களும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. நீங்க எந்த ரேங்க்ல இருந்தாலும் இதை படிக்காம நீங்க வந்து அந்த வேலைக்கே வந்திருக்க முடியாது, காவல்துறை வேலைக்கு. ஆனா மாஞ்சோலையில சம்பளம் கேட்டு போராடுறான் ஒருத்தன். 3-4 மாசமா வந்து 50 ரூபா 55 ரூபாய்க்கு அவன் வந்து வேலை செய்யறவன். ரீசன் ஹிஸ்டரியில தான், ரொம்பலாம் இல்லை. நெஸ், அந்த வாடியா கம்பெனியோட பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி நடத்தினா அந்த டீ எஸ்டேட்டுக்கு வேலை செய்யறவன் கூலி உயர்வு கேட்டு போராடுறான். அதுல வந்து அரசியல் தலையீடுபட்டு அதை சரி பண்ணணும் அப்படின்னு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போனவன தமிழக காவல்துறை, அன்றைய திமுக அரசாங்கம் அவனை அடிச்சு அந்த தாமிரபரணி ஆத்துக்குள்ளே வச்சு அமுக்கி 17 பேரை கொன்னீங்க. 17 பேர் செத்ததை நீங்க எப்படி நியாயப்படுத்துவீங்க? ஆனா அன்னைக்கு கலைஞர் சொன்னாரு, அது ஜாதி கலவரம். அப்போ வந்து அங்க செத்தது ஒரு ஜாதிக்காரன் மட்டும் கிடையாது, அதுல பெருவாரியான ஒரு தலித்து சாதி செத்தாங்க. அப்ப அங்க அடிச்ச போலீஸ் எல்லாம் ஒரு ஜாதிக்காரங்களா? போலீஸ் தானே அடிச்சு கொண்டாங்க. அது உங்களுக்கு சரியான செயல்பாடப்படுதா? ஒரு கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கறதுக்கு ஒரு சுதந்திர இந்தியாவில் மக்களுக்கு உரிமை இல்லையா? தப்பு தானே? அது தூத்துக்குடியில குடியிருக்கிறவனுக்கு அந்த மண்ணு சுத்தமா இருக்கணும், அந்த தண்ணி சுத்தமா இருக்கணும், அவன் சுவாசிக்கிற காத்து சுத்தமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிற உரிமை சுதந்திர இந்தியாவுல ஒரு குடிமகனுக்கு இருக்கா இல்லையா? அதுக்காக தானே அவன் போராடினான். இதுல வந்து சைனா தூண்டுனுச்சு, பணம் கொடுத்துருச்சு, ஒரு சில பேர் கைக்கூலிகளா செயல்பட்டான் அப்படிங்கிறது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? அது அரசாங்கம் வந்து சரி பண்ண வேண்டிய வேலை. அது காப்பர் ஸ்மெல்டர்னால தான் வந்து அந்த தண்ணியும் காத்தும் கெட்டுச்சா, இல்லை அங்கே ஸ்பிக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கு, அவங்களோட குடவுன்லேருந்து லீச்சிங் ஆகி கிரவுண்ட் வாட்டர் கெட்டுச்சா, அது அவங்க தான் முடிவு பண்ணும், அரசாங்கம். ஆனால் துப்பாக்கி சுடு ஸ்னைப்பர்களை எல்லாம் கொண்டாந்து வச்சு துப்பாக்கி சுடுற அளவுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னா, தூத்துக்குடிக்கார போலீஸுக்கு அந்த காத்து கெட்டு போனா சரியாயிருமா? தூத்துக்குடியில இருந்து யாருமே போலீஸ் இல்லையா? இல்ல நீங்க எந்த ஊர் போலீஸா வேணாலும் இருங்க, உங்க ஊர்ல காத்து மண்ணு தண்ணி எல்லாம் கெட்டு போனா அதுல உங்களுக்கு அக்கறை கிடையாதா? இல்ல ஒரு டெபுட்டி தாசில்தார் வந்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தா நீங்க சொல்லுவீங்களா? சட்டத்தை நீங்களே மதிக்கலன்னா, வேலையே பயிரை மேயிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காவல்துறை இந்த நாட்டுக்கு எதுக்கு? தேவையில்லை. அது எல்லாமே செட்டப், எல்லாருக்குமே தெரியும். பன்வாரிலால் புரோஹித் வந்து ஊட்டியில மலர் கண்காட்சி க்ளோசிங் செரமனிக்கா வந்திருக்காரு. தூத்துக்குடியில சுடுறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து 500 பேருக்கு மேல வந்து காவலர்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்க அவரோட பாதுகாப்பு. சூடு நடந்து அவர் போய் தொட்டப்பட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்து மறுநாள் வந்துட்டு மலர் கண்காட்சியும் க்ளோசிங் பண்ணிட்டு 10 மணிக்கு வந்து சென்னைக்கு வர்றாரு. முதல்வர், அன்றைய முதல்வர், துணை முதல்வர், முதல்வர் 2 பேரும் போயிட்டு இது சம்பந்தமா அப்டேட் பண்றதுக்கு போறாங்க. ஊட்டியில இருந்து எனக்கே எல்லாம் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அவருக்கு போய் அவங்க வந்து என்ன அப்டேட் கொடுத்து என்ன பண்றாங்க? அரசியல்வாதிகள் திருடர்கள், நடிப்பார்கள், ஓட்டுக்கா என்ன வேணாலும் பேசுவாங்க. சரிங்களா? ஆனா உங்களுக்கு வந்து சட்டத்தை காப்பாத்துற வேலை தான் கொடுக்கப்பட்டது. நீங்களும் விலைக்கு போயிட்டீங்கன்னா சட்டத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? 2 நகை திருட்டு வழக்கு. ஒண்ணு லலிதா ஜுவல்லரியில வந்து திருச்சியில வந்து செவர ஓட்டையை போட்டு ஒருத்தன் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருந்தான். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணீங்க, ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி நீங்க வந்து அவனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க, பாராட்டக்கூடிய விஷயம். இப்ப திருப்புவனத்துல வந்து கோயில்ல நிக்கிட்டான்னு ஒரு பொம்பளை
அங்க வேலை செய்யற ஒருத்தன் மேல வந்து நகையை திருடிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு எஸ்ஐடி எதுக்கு ஃபார்ம் பண்றீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க இவன் மேல வந்து சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அந்த காவல் அதிகாரிகள் வந்து அவனை அடிச்சு கொன்னு அவனை மிளகாத்தூள் போட்டு குழம்பு வைக்கணும்லாம் அவசியம் என்ன இருக்கு? இது செத்து போய் தான் நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. யாருக்கிட்ட போய் விசாரிப்பீங்க? அந்த நகையை எங்கேருந்து ரெக்கவர் பண்ணுவீங்க? தப்பு சார். உங்களை விசாரிக்க வேணாம்னு யாரும் சொல்லல. தேர்ட் டிகிரி வந்து சட்டப்படி இல்லைனாலும் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் பவர் உங்களுக்கு இருக்கிறத எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க. ஆனா உங்களோட செயல்பாடு நியாயப்படுத்துற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு பெரிய ரவுடி, தெரிஞ்ச ரவுடியை நீங்க அடிக்கிறீங்க, காலை ஒடிக்கிறீங்க, கொல்றீங்க, ஃபேக் என்கவுண்டர்ஸ் பண்றீங்க. யாருமே எதுவும் சொல்லல. ஆனா ஒரு இல்லாதப்பட்டவன் ஏழைய ஒரு நல்லவனை திருடனாக்கி திருட்டு பட்டம் கட்டி அவனை கொல்றதெல்லாம் எப்படி சரியா இருக்க முடியும்? கண்டிப்பா சரியா இருக்க முடியாது. பார்த்து செய்யுங்க.